பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்தும் யாத்ராவும் நாம் பார்த்தது போல இறங்கினார் என்று நாம் பார்த்தது போல இன்றும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் பக்கம் 819 3ஆவது வசனத்தை எல்லாரும் சேர்த்து வாசிப்போமா? ஐசாயா சாப்டர் 14 verse 3 எல்லாரும் வைத்து எடுத்து அந்த வசனத்தை வாசிப்போம். சத்தமே கேட்கலையே, யாரோ 2-3 பேர் வாசிக்கிறோம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாகப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த நாளிலே கூட இந்த வார்த்தையிலிருந்து நீ தொடர்ந்து இந்த மாதம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு 4 செய்திகள் பேசியிருக்கு. இப்போதும் இந்த வார்த்தையிலிருந்து எங்களோடு பேச போகிற இந்த வார்த்தையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் நீ வெளிப்படுவீராக. பேச நீங்கள் இல்லை, உங்களது பிதாவின் ஆவியான சொன்னீரே, ஆவியான மாத்திரம் நாளில் பேசுவீராக. என்னோடு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு கர்த்தர் பேசும்படியாக சொன்ன வார்த்தை, The Lord gives you rest. The Lord gives you rest. ஆங்கிலத்தில் இப்படியாக நான் வாசித்தேன். On the day that the Lord gives you rest சொல்லப்பட்டிருக்கு. So the Lord gives you rest. கர்த்தரின் ஸ்தோத்திரம். உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் நமக்கு இளைப்பாறல் தருவாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருந்து ஒரு வார்த்தையாக பேசியிருக்கோம். இளைப்பாறலை பெற்றுக்கொண்டு சாலமனை குறித்து பார்த்தோம். இந்த வார்த்தையிலே ஆண்டவர் த லார்ட் வில் கிவ் யூ ரெஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி இளைப்பாறலே கர்த்தர் நமக்கு தருவார் என்று பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாத்ரா 34:14 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையில் பக்கம் 114 அதில் அவர் சொல்றார், அதற்கு 33:14 அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பால் தருவேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய சமூகத்தை முன்பாக அனுப்பி இளைப்பாறல் தந்தாராம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்போது கர்த்தர் அப்படியாக தம்முடைய இளைப்பாறலை அவர் எப்படி அனுப்பினாருன்னா, அவர் சமூகத்தை அனுப்பி அவர் தந்தார். பொதுவாக நீங்கள் காரில், ஆட்டோவில், பைக்கிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என் சமூகம் முன்பாக செல்லும் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அப்பொழுது ஆண்டவர் சமூகத்தை அனுப்பினாராம். இன்னொரு வருஷத்தை காட்டிருப்பாங்க. என்னாகும் 10ஆம் அதிகாரம் 33 அது பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. பக்கம் 182 அவர்கள் கர்த்தருடைய பர்வத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. இன்னொரு வகையான ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் மோசே கற்பனை கொடுத்து ஆசாரி கூட உண்டாக்க பண்ணி ஒரு உடன்படிக்கை பெட்டியை கர்த்தர் கொடுத்து அதில் எல்லாம் வைத்து எங்கே போனாலும் அதை சுமந்து கொண்டு போகணும். இப்போ உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகிற அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு மக்களுக்கு இளைப்பாறில் கிடைக்கிற இடம் எதுன்னு தேடி அவங்க முன்னே போச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் மத்திய 11:28 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2025 ஆண்டுகள் முன்பாக வந்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கடைசியாக ஆண்டவர் நீங்கள் முடிக்கிற புதிய ஏற்பாடில் பழைய ஏற்பாடில் ஜனங்களை கர்த்தர் வாக்கு பண்ண அப்படியே கொண்டு வந்து அந்த வாக்கு தத்துவத்திலே ஆண்டவர் இந்த உலகத்திலே பிரவேசித்து ஆண்டவர் ஜனங்களை பார்த்து டைரெக்டாக கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று. இப்போ இளைப்பாறு தருவார். இப்போ எத்தனை பேருக்கு இளைப்பாறு இருக்குது? சிலர் நினைக்கிறாங்க, இப்போது என்ன நினைக்கிறாங்க, வெளிப்படுது 14:13 அவர்கள் தங்களுடைய பிரயாசத்தை நிறைய இடத்துல அதை வாசிப்போம். 14:13 பார்த்தீங்கன்னா வெளிப்படத்தில், பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது
கர்த்தருக்குள் மதிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்னென்றும் என்றெழுது அவர்கள் தங்கள் பிரயாசம் விட்டு ஒழிந்து இளைப்பாறுவர்கள் அவருடைய கிரிகள் அவளோட கூட ஆவியான ஆம் என்றும் திருவிழம் பற்றுகிற என்று சொல்லு. இந்த இளைப்பாறு நான் சொல்லலை, பயந்துடாதீங்க. இளைப்பாறுனாலே சில பயம் வந்துடும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறு தர்றேன். இப்போ இளைப்பாறு தருகிற 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. முதலாவதாக ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதான வழி என்ன என்றால், என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத் 3ஆம் அதிகாரம், நீங்கள் அதில் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறனால் வாசிங்க. பக்கம் 337 வாசிப்பா. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றார். போதும் பாருங்க, இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, ரெஸ்ட் நாட் அன்டில் ஹி ஹஸ் செட்டில்டு, ரெஸ்ட் நாட் அன்டில் ஹி ஹஸ் ஃபினிஷ். நீங்க போடலாம், இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். சொல்லுங்க, இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பட மாட்டான். இப்போ இங்க ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இது யார் சொன்ன வார்த்தைன்னா, நகோமி சொன்ன வார்த்தை. ரூத்தை பார்த்து, இது யாரை பற்றி, யார் அந்த காரியத்தை முடிக்காம ஓய மாட்டா என்று சொன்னா போவாசை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த காரியத்தை அவன் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாக, இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றால் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த காரியத்தை, இந்த காரியத்தை முடிக்கணும்னா அவன் என்ன செய்ய வேண்டும்? இந்த காரியத்தை, இந்த வார்த்தை பெறுவதற்கு ரூத் என்ன செய்தா, அதுதான் மெயின். இந்த காரியத்தை நகோமி சொல்ற இந்த வார்த்தையை, போவாஸ் செய்ய போகிற இந்த காரியத்தை, இந்த வார்த்தைகளை பெறுவதற்கு, இந்த காரியத்தை நடப்பதற்கு ரூத் என்ன செய்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. நான் அந்த வாக்கியத்தை சொல்லுகிறேன், பின்பு நம்ம தியானிப்போம். அது என்னன்னா 3:14 சொல்லப்பட்டிருக்கோம். சொல்லி இருந்ததை செய்தால், செய்ததை சொன்னார். சொல்லுங்க, சொல்லி இருந்ததை செய்தால், செய்ததை சொன்னார். அதனால அவளுக்கு என்ன ஆகுமா, இன்றைக்கு இந்த காரியம் உங்களுக்கு அவன் செய்து முடிக்கவும் இழப்பற மாட்டான். இப்போ ரூத்துக்கிட்ட ஒரு காரியம் இருந்தது. என்னதுன்னா, சொன்னதை செய்தார், செய்ததை சொன்னான். நம்ம அப்படியே ரிவர்ஸில் போடுவோம். என்ன போடுவோம்னா, சொல்லாததை செய்வோம், அப்புறம் செய்யாததை சொல்லுவோம். அது இயல்பாகவே இருக்கும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, செய்ததை சொன்னதை செய்தான், செய்ததை சொன்னான். அப்போ என்ன அப்படி அவள் சொன்னான்னு நம்ம தியானித்து வேகமாக போகிற பாருங்க. அது நல்ல ஒரு நேரத்தில் படிக்கும் போது இந்த 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவள் என்ன சொல்றாருன்னா, அவள் விடிய காலம் மட்டும் அவன் பாத தண்டையில் படுத்திருந்து, களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லியிருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தார். என்ன பண்ணான்னா, அவர் சொல்றாருமா, நீ வந்தது நல்லது, ஆனா உன்னை யாருமே பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ண, எழுந்துரு அப்படின்னு. அவ எழுந்தான். நீ என்னை எழுப்பு. இப்போ பாருங்க, அலாரம் வச்சுக்கிறோம், மொபைலில் அலாரம் வைக்கிறோம். ஸோ ஆனால் அது அடிக்குது. ஃபோன் அடிச்சா கூட தடவி அது தப்பால் தலையில ஒன்று போடுற மாதிரி போட்டு இன்னும் இழுத்து போட்டு தூக்குறோம். எப்படி காரியம் கிடைக்கும் பாருங்க. எழுந்துருன்னு சொன்னான் பாருங்க. யோசித்து நான் பார்த்தேன், நான் ரட்சிக்கப்பட்ட போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் பீஸ்லாம் வாங்கிறதுக்கு வசதி இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை எழுப்பினார். ஆண்டவரே, எல்லாரும் சொல்கிறாங்களே என்னை எழுப்போம் ஆண்டவரே, என்னை எழுப்போம் அப்படின்னு. கர்த்தரை 3:50 என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னோட ஜப வேலை கர்த்தரை கொடுத்த நேரத்து. அதே மாதிரி ஆண்டவர் கரெக்டாக 3:50 என்னை எழுப்பிடுவார். அதுக்கப்புறம் வசதி வந்தது நமக்கு. இந்த கிளாக் வாங்கினது, அலாம் வாங்கி சத்தம் வச்சோம். இப்போ லேட்டஸ்ட்டாக 2004 மொபைலை வச்சு நம்ம அலாரம் வச்சு எழுந்திருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லாத போதே கர்த்தர் எழுப்பினார், கர்த்தர் எழுப்புவார். ஆமே. அதனால் நம்முடைய உங்கள் வாழ்க்கையில் நன்மை வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? எழுந்திருக்க வேணும். அவன் எழுதான் பாருங்க. அவன் எழுந்து
நீங்கள் அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அவள் எழுந்ததுனால என்ன வந்தது அப்படின்னா, 2வது 15 வாசித்தீங்கன்னா, அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். பாருங்க, நீ யாரும் பார்க்காத நேரத்தில் நீ எழுந்துன்னு சொன்னவன் போவாசு. அவள் எழுந்த உடனே அவளுக்கு என்னன்னா, அவளுக்கு 6 படி மாவை கொடுத்தான். நீ பாருங்க, அப்போ எழுந்ததுனால அவளுக்கு என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். 2வது பெற்றுக்கொண்டான். எழுந்து அந்த வார்த்தைக்கு எழுந்து, யாரும் பார்க்கறதுக்கு முன்னே போக வேண்டியது யாரை தான் பார்த்தா? சொல்ல மாட்டீங்களே, போவாசை பார்த்தா. யாரையும் பார்க்கக்கூடாது, நீ போகும்போது யாரையும் உன்னை பார்த்துடக்கூடாது, நீ யாரையும் பார்க்காது போயிடுன்னா. ஆனால் அவள் அந்த எழுந்துக்கணும் இருட்டோடு எழுந்துக்கணும் சொல்லி ப்ரே பண்ணாலோ என்ன பண்ணாலோ தெரில. ஆனால் எழுந்தா பாருங்க, எழுந்து போகும்போது எழுந்தது யார் பார்த்தது? இருட்டோட போவாஸ் பார்த்தா. போகும்போது வெறுமையாக அந்த பிள்ளை அவள் எழுந்தா பாருங்க, போவாஸை பார்த்தா. போவாஸ் ரூத்தை பார்த்து பெற்றுக்கொள்னு 6 படி மாவை கொடுத்தாமே. அப்போது 16ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெற்றால், 16ஆம் வசனத்தில் வாசிமா, அவள் தன் மாமியிடத்தில் வந்தபோது அவள், என் மகளே, உன் செய்தி என்ன என்று கேட்டாள். அப்பொழுது அவள் அந்த மனுஷன் தனக்கு செய்ததை எல்லாம் அவளுக்கு விவரித்தாள். அதான் சொன்னேன், விவரித்தாள். எழுந்தால், பெற்றால், விவரித்தாள். அதுதான் ஒரு இது கொடுத்த என்னன்னா, சொல்லியதை செய்தால், செய்ததை சொன்னாள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுனா நல்ல ஆசீர்வாதமாக நாம் இருக்கணும். நம்மளை இளைப்பாறு பண்ணாமல் நம்மளை அலசடிப்படுகிற காரியத்திலிருந்து வெளிப்படணும்னா என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, எங்கே யாரை போய் பார்த்தா நமக்கு இதுலேருந்து இளைப்பாறை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்து கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 32:26 நீங்கள் வாசினா பக்கம் 42, அங்கே ஆண்டவரே சொல்லுவார். வாசிங்கம்மா, 32:26 ஆதியாகமம் பக்கம் 42. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் யாக்கோபோடு சொல்றாரு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. அப்போ பொழுது இருந்தால் யார் இருக்க மாட்டா? சொல்லுங்களேன், பக்கத்தில் யாருங்க இருக்க மாட்டா? பொழுது வந்து பார்த்தா கர்த்தர் இருக்க மாட்டேன். அப்போ நான் போகட்டும், பொழுது போகட்டும், பொழுது விடுகிறதுன்னு. பொழுது விடுகிறது, அப்போதான் விடுகிறது. நான் போகணும், பொழுது விடுகிறது. ஏன்னா என்னை யாரும் பார்த்துடக்கூடாது நான் சொல்கிறேன். ஆனால் அவன் சொல்கிறான், நீ என்னை ஆசீர்வதித்தாலுமே போக விட. காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இளைப்பாற வராமே. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாற பண்ண வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார். ரூத்துக்கு எப்படி நகோமி சொன்னது போல், இன்றைக்கு இந்த காரியத்துக்கு முன் இளைப்பாற மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இளைப்பாற வேண்டுமா? உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை தேடணும். குறைஞ்சபட்சம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் 1 மணி நேரம் தனிப்பட்ட விதத்தில் தனிப்பட்ட ஜபம் இருக்கும். தனியாக ஜபிக்கிற அனுபவம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் செய்ததை உங்களுக்கு சொல்லுறேன், சொன்னதை இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால தான் சொல்லுகிறேன், ஜபம் ஜபம் ஜபம். ஜபத்தில் நீ கர்த்தர்கிட்ட காலையில் நீங்கள் தேடுவீரானால், கர்த்தரை எழுந்து தேடுவீரானால் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொண்டது சாட்சியாகவே விவரிப்பீங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் சொல்லணும் எவ்வளோ சாட்சி இருக்கு, ஆனால் நான் சொல்லவே மாட்டேன். ஆண்டவரே தயவுசெய்து என்னை பற்றி சொல்லாதீங்க. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு படிப்பறிவு கிடையாது, எனக்கு ப்ராக்டிக்கல் அறிவு இருக்குது. கர்த்தரோட நான் ப்ராக்டிக்கலாக நான் நடந்து ஆவியானவனாலே அனுபவத்தை பெற்று படிப்படியாக உயர்த்தப்பட்ட ஒரு அனுபவம் உள்ளவன் நான். அதனால என்னை எங்கே பார்த்தாலும் அம்மா கேளுங்க, ரெபக் அம்மா கேளுங்க, பால் வரட்டும்பா, பால் வந்து பால் சொல்லலாம், பால் வரணும்பா, பாலை கொடுப்பான்னு தான் சொல்லுவாங்க போல. ஏன் அப்படின்னா, நான் கர்த்தரை தேடுவேன்.
கத்தரை தேடு. எனக்கு தெரியும் கத்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கத்தரை தேடுற எனக்கு கிருபை கிடைக்கும். அதிகாலை அவரை தேடும் போது எனக்கு கிருபை தருவார், சகாயம் கிடைக்கும். கத்த முன்னாடி முதல்ல எந்த மனுஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரை தேடணும். அவ்வளோதாங்க. ஜெபிக்க எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. அவங்கள மாதிரி சிலர் ஜெபிக்கணும், எப்படிங்க ஜெபிக்கிறது தெரியாது. எனக்கும் ஜெபிக்க தெரியாது. எப்படி பாடணும்னு தெரியாது. ராகமெல்லாம் பாட வராது. போவோம், பாட்டு வச்சுன்னா எங்கேயோ போவோம். ஆனால் எதையுமே பார்க்க மாட்டேன். கர்த்தர் சமூகத்தில் எப்படி ஜெபிக்கணும், கர்த்தரை துதித்து அவரை வர வைக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ எவ்வளோ நல்லவராக இருந்தீங்க, எனக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே, என் நிலையெல்லாம் இதான்ப்பா, கர்த்தாவே நடத்துங்கப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது இதெல்லாம்ப்பா, அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் அது காலையிலே தேடி எனக்கு கிருபை தாங்கப்பான்னு ஜெபிக்கும் போது அந்த பிரசன்னம், கர்த்தருடைய கிருபை அப்படியே அந்த அபிஷேகம் இறங்கும் பாருங்க. அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி இருக்கணும்னா மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் முழங்காலில் ஜெபிப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் முழங்காலில் ஜெபிக்கிறான் சொல்லுங்க? முழங்காலே இல்லை, முழங்கால ஜெபி. இன்னைக்கும் முழங்கால ஜெபிக்கணும். ஜெபம் முழங்கால், மூளை செய்யாது, முழங்கால் செய்யும். ஜெபித்து முழங்கால் படிட்டு ஜெபித்து பாருங்க. 1 மணி நேரம் முழங்கால் படிட்டு நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. முழங்கால் படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு 10 மினிட்ஸ் முழங்கால் நிற்கிறேன், அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் முழங்கால் நிற்கிறேன், அப்புறம் 30 மினிட்ஸ் முழங்கால் நிற்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் அப்படியே 40, 50, கடைசியாக 1 ஹவர், 1 மணி நேரம். ஆண்டவர் சொல்ற 1 மணி நேரம் நீ சோதனைக்கு அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனால் நன்மை மாத்திரம் வேணுமா? இலைப்பால் எப்படிங்க இலைப்பால்? கண்டிப்பாக விளைப்ப அது பாட்டு விடுவோம், அலசடிப்பட்டவளே, காற்றடிப்பட்டவளே, அப்படி இப்படி தான் போகணும். ஆனால் வாழ்க்கை என்ன இருக்காது, உண்மையான இறப்பாக இருக்கு. ஆனால் ஜெபிக்கிறவுடைய மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே இலைப்பாருவான். ஆமே, அவனை ஆண்டவரான இலைப்பாரிக்கிட்டே கொண்டு போவான். இலைப்பாருன்னா நான் சொன்ன மாதிரி பிரயாசம் வெளிப்படுத்து 14-13 இல்லை. உலகத்தில் வாழும் போது எல்லாம் மன நிறைவோடு, சமாதானமோடு, சந்தோஷத்தோடு, ஆசீர்வாதத்தோடு அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார், உயர்த்திக்கிட்டே போவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொன்னது அப்படியே செய்தான் பாருங்க. நீங்கள் 4ஆம் அதிகாரம் ரூத் 4:3-8 பக்கம் 4 நீங்கள் 9-10 வாசிட்டீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் சாட்சின்னுவான். இன்றைய தினம் நீங்கள் சாட்சின்னுவான். அவர் அப்படியே சொன்ன மாதிரியே அவன் என்ன பண்ணானா, ரூத்தை விவாகம் பண்ணினான். ஸோ ஒரு வேதத்தில் உள்ள ஒரு மனிதனே தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற பிரயாசப்படுவானா, கர்த்தரை தேடுகிற கர்த்தர் நமக்கு இளைப்பால் பண்ண எவ்வளோ உண்மையுள்ளதாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் இந்த மாதத்தில் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை உங்களுக்கு தனித்து ஜெபிக்கிற அனுபவம் இல்லையா, ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் இளைப்பாறுக்காக நான் அங்கேயும் அலையதல்ல, என் இளைப்பாலை பெற்றுக்கொள்ள வழியை அறிந்து கொண்டேன், உண்மை நான் தேடுவோம்ப்பா. ஆமே. என் தேடும் போது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஆண்டவரே என் காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இளைப்பாறவே மாட்டீங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ண, ஜெபிக்கணும். அதெல்லாம் பக்தர்லாம் பாடுவாங்க, இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே, இளைப்பாறுதல் தரும் தேவா களை தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன், சிலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே.
முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அப்போ இளைப்பாற மாட்டான் என்ற வார்த்தையை நீங்க என்ன செய்ய வேண்டும்னா, சொல்லியிருந்ததை செய்தால், செய்ததை சொன்னார். கர்த்தரை நீங்க தேடும் போது, எழுந்து தேடும் போது நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்கள். நீங்க விவரித்து எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு சாட்சியாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார், 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 என்ற தேவன் செய்வார் என்று நீங்கள் அறிக்கை பண்ணி கொண்டே இருக்கலாம். கர்த்தர் சொல். ரெண்டாவதாக, வேகமாக நான் சொல்லிட்டு போகிறேன். ரெண்டாவதாக என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பக்கம் 301 வாசிங்க. இது 4:9 வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. பாருங்க, இங்க ரெண்டாவதாக ரெஸ்ட் டு த பீப்புள் ஆஃப் காட். சொல்லுங்க, ரெஸ்ட் டு த பீப்புள் ஆஃப் காட். முதல்ல நான் சொன்னேன் ரெஸ்ட் நாட் அன்டில் அஸ் ஃபினிஷ் போட்டார். ரெண்டாவது ரெஸ்ட் டு த பீப்புள் ஆஃப் காட். இளைப்பார், தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுதல், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல். பாருங்க, அப்போ இங்க என்ன சொல்லணும்னா, இங்க ஆண்டோடைய வாக்கு கொடுத்துருக்கிறார். இந்த இளைப்பாறுதலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கு என்ன சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கையில் அந்த சரியான அந்த லக்கு கிடைக்கல, வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா, அந்த இளைப்பாறுதலை விட்டு போகிறத விட்டு பதில் என்ன செய்கிறோங்கன்னா, 1ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் இந்த 1லேருந்து 11 வாசிங்க. நான் வசனத்தை மாற்ற காமிச்சிட்டு போகிறப்ப அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாசிங்கம்மா. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பின்வாங்கி போகாது. இன்னும் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் வச்சிருக்காரு. நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. நிச்சயமாகவே இந்த உலகத்துல ஒரு இளைப்பாறுதல் நமக்கு இருக்கு. அதே போல கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கார், நமக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி. அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, ஒருபோதும் பின்வாங்கி போயிடவே கூடாது. நீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கர்த்தரை விட்டு போயிடுவாங்க. பின்வாங்கி போகாதபடி நம்ம என்ன பண்ண, எப்போதுமே பயந்திருக்க கடவும். லெட் அஸ் therefore fear அப்படின்னு சொல்ல, நம்ம எப்போதும் பயந்துருக்கணும். பின்வாங்கி போனானால் காணப்படாதபடி பயந்திருக்க கடவுள். எப்போதும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது நடக்குதோ நடக்கலையோ, கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆகுதோ ஆகலையோ, ஆனால் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு பின் வாங்கவே மாட்டேன் ஆண்டவரே. இன்னொரு ஒரு வார்த்தையை நான் காட்ட பாருங்க. நீங்கள் என்னோட 3ஆம் வருஷத்தை வாசித்தீங்கன்னா, அதே 4:3 வாசிமா. விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடித்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்க, ரெண்டாவதாக நம்ம அந்த சப் பாயிண்ட்டை சொன்னோன்னா, நம்ம என்ன செய்யணும், ஃபார் வி விச் ஹாவ் பிலீவ் டு என்டர் இன்டு ரெஸ்ட். நம்ம விசுவாசத்தோடே என்ன பண்ணோம், நம்ம அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு இருக்கணும். கடைசி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கடைசி நாட்டில் மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு விசுவாசமான வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு வாயில வரல, என்ன ஒரு வார்த்தை தான் வருது, அவிசுவாசமான வார்த்தை. ராவன் அண்ணானா நிச்சயமா சொல்றேன், எவனோ உனக்கு என்ன பண்ணிட்டான், மந்திரம் பண்ணிட்டான், உன்னை எவனோ ஒருத்தன் ஏவி அமிச்சிட்டான். இப்போ புதுசா ஒரு ஸ்லாக் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதுக்காக ஜாப் பண்றேன். என்ன பண்றேன், நான் கேட்டேன் ஐயா கூட, உனக்காக என்ன பண்ணுறாங்க, அதாவது ஜெபிக்கிறாங்க, அவபக்தி ஜெபம். பிசாசு கேட்பான், ஆண்டவரே அவனை அடிங்க, ஆண்டவரே அவனை நொறுக்குங்க, ஆண்டவரே அப்படின்னு உனக்காகவே ஜெபம் பண்ணுறாங்க ஒரு கூட்டம். அப்படின்னா எப்படி இருக்கும்? சசி சொல்லுவோம், ஐயா எங்கள் பக்கத்தில் மாமியார் ஒரு 10 பேர் கூப்பிட்டு என் காது போட சொல்கிறாங்க, விரட்டும் விரட்டும் விரட்டோன்னு, விரட்டும் விரட்டோன்னு ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். அப்போ நான் சொல்லுவேன் சசி இருக்கு மா, அவங்க வரட்டும் வரட்டும்னா உனக்கு எல்லாம் வரட்டும் வரட்டும்னு வரும்மா. நீ அதனால என்ன பண்ண, விசுவாசமாக இரு. இன்றைக்கி அவங்க ஊரில் உலகத்தில் இல்லை, நீ
நீ சாட்சி இங்கே உலகத்தில் இருக்கு கத்தரேப்பா போல் அது அது வந்து அவபக்தியான ஜபங்கள். நான் சொல்கிறேன், யாரன்னா விசுவாசி, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். நீங்கள் எதுவும் கத்தர் என் கூட இருக்கிறார், ஆமே என்னை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார், அதனால் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அப்போ இது ஒரு பாதை, இதில் ஏதோ கற்றுக்க போகிறேன், ஏதோ தெரிஞ்சுக்க போகிறேன், கத்தர் நடத்துகிறார், எனக்கு தெரியும், என் ஆண்டவர் என்னுடைய தெரியும், என்னுடைய லக்கு தெரியும், கத்தர் என்னை வைத்ததுக்கு தெரியும்னு விசுவாசத்தோடு போனோம். இன்னொரு வருஷத்தை காமிக்கிறேன் பாருங்க, 4:11 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, ஆகையால் அந்த திருச்சிஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதாய் இருக்க கடவோம். நிற்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களை பார்த்தவொடனே உங்களை இழுப்பான், எதுக்கு விழத்து. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கே போனால் விழுந்து போவோன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். விழாதபடி நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த இளைப்பாறு, let us labor therefore to enter into that rest. நம்ம அந்த இளைப்பாறில் பெற்றுக்கொள்ளும்படி ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் என்ன பண்ணோமா, நம்ம நிற்க வேண்டும். அதனால் கர்த்தர் நம்மளை விழப்பண்ணுகிறது வரும், ஆனால் நமக்கு தெரியணும், இங்கே போனால் நம்மளை பிடிச்சி இழுத்துருவானுங்க, இங்கே போனால் மாட்டிப்போம். அதான் ஜாக்கிரதை. நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு வார்த்தை அறிக்கை பண்ணணும், எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைப்பா, எனக்கு தகுதி இல்லைப்பா, அதான் அப்படியே என்ன பண்ணோம், சைலண்ட்டாக நம்ம ஒதுங்கிடணும். நீங்கள் அப்படியே விலகிவிடாண்ணா உங்களுடைய இலைப்பால் போகிற பாதையிலேருந்து உங்களை யாரும் உழப்பண்ண முடியவே முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டு போகிறேன் பாருங்க, டக்குன்னு யாக்கோபு 1 நீங்கள் புதிய ஏற்பாடில் 312 14 15 14 நீங்கள் வாசிச்சிங்கன்னா நேரம் இல்லை, அவன் எப்படி விழுறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அவர் சொல்லுவாரு, அவனவன் தன் சுய இச்சினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். தெய்வன் ஒரு சோதிக்கல, கத்தர் சோதிக்கிறார். சும்மா கத்தர் மேலே போட்டுருவாங்க. இப்படிலாம் ஏன்பா ஆச்சு, ஏன்பா அங்கே போய் இது பண்ணிட்டா இது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது, கத்தர் சோதிக்கிறான்னு யார் மேலே பழி போட்டுருவாங்க. ஏன்னா கத்தரை அவங்க பார்க்க முடியாது இல்லை, கேட்க முடியாது இல்லை, அந்த ஒரு தைரியத்தை கத்தர் மேலே எல்லாம். நான் சொல்வேன், நோ நீ தான் அதுக்கு இடம் கொடுத்த. அதுதான் சொன்னேன், எனக்கு தகுதி இல்லை போகணுன்னு சொல்லிட்டு. பாரு, வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா பாருங்க. நீங்கள் என்னோட கூட வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க 2 தெசலோனிக்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து வாசிங்க, 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் 283 வாசிக்கும் 6ஆம் வசனம், உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரப்படுகிறவர் உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாக இருக்கிறது. ஆனால் ஒன்று நிச்சயங்க, உங்கள் இளைப்பாறில் பெற்றுக்கொள்ள போகிற அந்த தேவன் பண்ண வாக்குத்தத்தத்தில் உங்களை உபத்திரப்படுத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவங்களுக்கு உபத்திரத்தை கொடுப்பாராம். சொல்லப்பட்டிருக்கு, உபத்திரப்படுறதுக்கு உங்களை இளைப்பாறுதல், நம்மளை உபத்திரப்படுற உங்களுக்கு இளைப்பாறுதல் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யோவான் 16:13 யோவான் 16:33 இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம். அதனால் உபத்திரம் கண்டு நம்ம பயப்படக்கூடாது. நம்ம அப்படியே அந்த கர்த்தர் இந்த உலகத்தில் உபத்திரம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சங்கீதம் 119:71 நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் உங்களுடைய பிரமாணங்களே கற்றுக்கொண்டு சொல்லுவான். நீங்கள் 119:67 பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நான் உபத்திரப்படுவதற்கு முன்னே வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வார்த்தையை காத்து நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லாரு நம்மள ஆண்டவர். நீங்க ஏசாயா 48:10 பார்த்தீங்கன்னா உன்னை உபத்திர குகையிலிருந்து தெரிந்து கொண்டுட்டார். நம்ம ஆல்ரெடி ரட்சிக்கப்பட்ட முன்னாடி எங்கெல்லாம் இருந்தோம், உபத்திர குகையில இருந்தோம், கஷ்டத்துல, பாடுல, பிசாசு பிடியில, வியாதியில. இப்போ ஆண்டவர் வந்து வெளியே கொண்டு வந்துட்டார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இப்போ இன்னும் ஆசீர்வாதம் பாதையை கொண்டு போறார். நம்ம அதை அவரை தேட 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 ஆசீர்வாதமாக தான் இருப்போம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைப்படாது. ஆனால் 2வது போகிற பாதையில் உபத்திரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லலாம்ப்பா, என்ன கர்த்தர் இதோ காட்டிலும் பயங்கரமான கோகையிலேருந்து தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம அறிக்கை செய்யணும். அல்லேலூயா, அப்படியே அறிக்கை செய்யணும். பாருங்கள், அது மாத்திரம் இல்லை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை பாருங்கள். 22 உபத்திரப்படும்போது என்ன செய்யணும், சங்கீதம் 22:24 அவரை நோக்கி கூப்பிடணும்.
அவரை நோக்கி கூப்பிட. வாசிங்க 22, 24 சங்கீதம், ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. பட்டவனுடைய உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவன் கேட்டு அறிவினார். இந்த ஆண்டு எவ்வளவு நல்லவர் பாருங்க. உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரத்தை அவர் என்ன பண்ண மாட்டாராம்? அற்ப மாட்டான். மற்றவனா அற்பம். ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அற்பமா எண்ணாம அவனை அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலாம் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அதான் தான் சொன்னேன், நீங்க உபத்திரப்படுவ என்ன பண்ணோம், அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னப்பா விட்டீங்களே, ஒப்பு குத்துட்டீங்களே. இன்னொன்று பாருங்க, 2 ராஜாக்கள்ல 14:26 பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அருமையான வார்த்தை பார்த்தேன். ஸோ அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் பக்கம் 486 அதில் சொல்ல பாருங்க, வாசிங்க. 2 ராஜாக்கள் 14:26. இஸ்ரவேலின் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைப்பட்டவனும் இல்லை, விடுபட்டவனும் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனும் இல்லை என்றும் கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்க்கிறார். யார் பார்க்கிறா இல்லையோ கர்த்தர் பார்க்க. சொல்லலாம், நான் படுற ஒவ்வொருத்தர் உனக்கு தெரியுதா, பார்க்குறியா, கண்ணு இருக்கா, காது இருக்கா அப்படின்னா யாரும் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும், வேலை ஸ்டாண்ட் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கே உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறாரு, எங்கே போனாலும் நீங்கள் படுற உபத்தை யார் தான் பார்த்துட்டே இருக்கா? கர்த்தர் பார்க்குறாரு. அது உங்களுக்கு தெரியணும். கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு, கர்த்தர் பார்க்குறாரு. ஏசாயா 30:20 பாருங்க. ஆண்டவர் வசனத்தை சொல்லி அடுத்த குறிப்போவும் முடிக்கிறதுன்னு வாசிங்க. ஏசாயா 30:20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகர்களை காணும். கர்த்தர் நம்முடைய கண்கள் அவரை காணும். அல்லேலூயா. என்ன உபத்திரம் நமக்கு வாழ்க்கையில் வந்தாலும், அந்த உபத்திரம் அப்பமானாலும் சரி, அது உபத்திரம் தண்ணீரானாலும் சரி, ஒருபோதும் நம்முடைய ஆண்டு நமக்கு மறந்திருக்கவே மாட்டார். நமக்கு ஆண்டு தென்படுவார். அல்லேலூயா. ஆகினால நீங்கள் 2 தெசலோனிக்கே 1:4 வாசித்தது போல உபத்திரப்படுகிற, நம்ம உபத்திரப்படுத்தின யாரானாலும் நீங்கள் நினச்சிங்க, அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை உபத்திரப்படுகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாலும் பிரதிபலம் தேவனுக்கு நீதியா இருக்கு. அதனால உங்களை உபத்திரப்படுகிற யாரா இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு அந்த உபத்திரத்தை கொடுப்பார். அவ்வளவுதான் சொல்லுவோம் பாருங்க, நீ எதை விதைக்கிறியோ. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம யாருக்கும் மற்ற உபத்திரம் கொடுக்காம, நமக்கு வர உபத்திரவத்தில் உறுதியாக அவரை விட்டு விட்டுவாங்காம கர்த்தரை தேடணும். சிலர் பாருங்களேன், சபை கூடுதலை விட்டு விடாதது. ஒரு உபத்திரம் வந்தது என்ன பண்ணாங்க, அடா விட்றா இந்த வாரம் விடு, எல்லாம் சரியாக அடுத்த வாரம் போயிடலாம். சர்ச்சைக்கு வந்தால் தான் சரியா, வாரத்தில் உள்ள கர்த்தரை வீட்டில் தேடுறது ஒரு அனுபவம், ஆலயத்தில் வந்து கர்த்தரை தேடுறது இன்னொரு அனுபவம். இப்போ ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா பார்ப்பார். வீட்டிலேருந்து ஜெப கூடும் போதும் பார்க்குறாரு. ஆலயத்தில் வந்தோடனே இங்கே முதல்ல ஆலயத்துக்கு வந்தோடனே என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு கூட உட்காந்து பின்னாடி பார்த்துட்டே இருந்தேன். உள்ளே வந்தவுடனே ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துவோம்ப்பா, என்னை ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே இந்த நேரெல்லாம் உம்மோட செலவிட உதவி செய்யுங்கப்பான்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் பண்ணோம். சிலர் செய்கிறாங்க அது மாதிரி, சிலர் உள்ளே வந்த உடனே ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் அப்புறம் ஆராதனை பாட்டு அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அந்த பழக்க இப்போ போக போக நாட்களில் அப்படியே வந்தால் அப்படியே உட்காந்து ஒரு ஷோ மாதிரி பார்த்துட்டு போயிடறாங்க. முதல்ல கர்த்தர் இங்கே இருக்கிறார், அதை நீங்கள் முதல்ல விசுவாசிக்கணும். கர்த்தர் பார்க்குறாங்க. கர்த்தருடைய ஆண்டவரே இந்த வாரமெல்லாம் நான் எப்படி போனேன் உங்களுக்கு தெரியும்ப்பா, கண்ணைக்கு பார்த்து ஏதாவது பேசுங்கப்பா, தொடுங்கப்பா, காட்டுங்கப்பா, கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை பேசி அவர் சமூகத்தில் உட்காந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், பேசுவார், காட்டுவார், நடத்துவார், நிரப்புவார். அல்லேலூயா. வெறுமை அனுப்ப மாட்டார். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் வெறுமை அனுப்புவார். அதனால உங்களை உபத்திரப்படுத்துகிறாங்களா, எவ்வளோதான் உபத்திரப்படுத்துவாங்க, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். அந்த உபத்திரத்தை அப்படியே என்ன பண்ணுவார், உபத்திரப்படுத்துவங்க கையில் கொடுத்துருவார். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஆனால் உங்கள் விசுவாசம் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். மூணாவதாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிற பாருங்க. கடைசியாக இன்னொன்று கூட எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின அந்த புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் வாசிப்பீர்கள். அதில் 19 வருஷத்தை வாசிங்க. ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்திதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்னே குறிக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கு. மூணாவதாக நீங்கள் 3:19 நீங்கள் வார்த்தைப்படி என்னென்ன, இது ரெஸ்ட் ஷால் கம் ஃப்ரம் த லார்ட். கர்த்தரிடத்துலேருந்து வருகிற இளைப்பாறுதல். 2025 ஆண்டுகள் முன்னே கர்த்தரிடத்தில் இளைப்பாறுதல் எப்படி வந்ததுன்னா சமூகம் மூலிமா வந்தது, உடன்படிக்கை மூலிமா வந்தது. ஆனால் இயேசு வந்த பிறகு, அழைத்த பிறகு, அவர் மரித்து பரலோகம் போன பிறகு அந்த இளைப்பாறுதலை என்ன பண்ணாரா ஜனங்களுக்கு வருதுன்றது அவன் என்ன பண்ண பிரசங்கித்தான். இந்த சமூகங்களுக்கு தெரியும். அவன் தேவாலயத்துக்கு போகும்போது அந்த முடவனை குணமாக்கி அதுக்கு இருந்த மக்களுக்கு அவன் பேசும்போது பேசுகிறான். அப்போ என்ன சொன்னான், ரெஸ்ட் ஷால் கம் ஃப்ரம் த லார்ட். இளைப்பாறுதல் கர்த்தரிடத்துல தான் வரும். கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து இளைப்பாறுதல் காலங்கள்ன்றான். ஓ, கர்த்தர் தான் தருவார்னு பேசணும். நம்ம என்ன பண்ணணும், பேசணும். என்ன பண்ண பேசணும்ப்பா. இளைப்பாறுதல் தேடிட்டே இருக்காத. இளைப்பாறுதல் வந்தாச்சு, இன்னும் வரல வரல வரலன்னு நீங்கள் எரிசில போனீங்கன்னா மேசியாவா 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 மேசியா மேசியா வரும்போது எல்லாம் சொல்லுவார், எல்லாம் மேசியா வந்தாச்சுப்பா, மேசியா வந்தாச்சுன்னு பேசணும். ஸோ மூணாவது நம்ம எப்படி இருக்கணும், பேச பேசதாங்க நம்ம சுவிசேஷத்தை பேசணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பேச பேச தான் நீங்களும் தெளிவாவீங்க, மற்றவங்களும் தெளிவுபடுத்தும். அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். முதல்ல சுவிசேஷத்தை எங்கே ஆரம்பிக்கணும், குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆரம்பிங்க. அடே வாழ்க்கை அலைஞ்சிங்களும் ஓடு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ என்னதான் சென்னை பாஷையில் பாருங்க, நான் எதுவுமே என்னை பற்றி சொல்ல மாட்டேன், நான் ஆண்டவர் நாற்பத்தேன் என்ன பண்ணுறது சொன்னாங்க எனக்கு. நீ என்னதான் டக்கர் அடித்தாலும், அது என்ன தெரியல, டக்கர் எனக்கு தெரியல, சென்னை வேர்டு, அது பழைய ஆளுங்கெல்லாம் தெரியும் அந்த வேர்டு டக்கர், அது என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் நீ என்னதான் டக்கர் அடித்தாலும் உன் வாழ்க்கை இளைப்பாறுதலே இருக்காரா, நீ என்ன வேணா பண்ணு. டக்கர்னா அதான் எக்ஸ்ட்ரீம் போல், அது தெரில. அப்போ நான் சொல்லுவேன், ஆமாம் நான் இயேசு ட்ரங்கால் அவனுக்கு சொன்னாரா, அப்படி கிண்டல் பண்ணேன். நான் இயேசு உனக்கு ட்ரங்கால் போட்டு சொன்னாரா, வேலை வெட்டியில் ஊரை ஏமாத்திருக்கீங்க, சும்மா இருமா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் உண்மையாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோட இடைப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தான் வாழ்க்கையில் இளைப்பாறுதல்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ எங்கள் அம்மா எங்கே ஆரம்பித்தோம், எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க, சுவிசேஷம் சுவிசேஷம். இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் யாரால கிடைக்கும்னா இயேசு கிறிஸ்து ஒருவால தான் கிடைக்கும். ஆமே சொல்லணும், ஆமே. அப்போ என்னன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிப்பெண்ட். அவர் சொல்ல அந்த 14, 13, 19 வருஷத்துல அவர் சொல்லுவாரு, இப்போ உனக்கு ஒரு சந்தர்ப்பம், மனம் திரும்ப சந்தர்ப்பம், அதை நீ செய்தின்னா உன் வாழ்க்கை என்ன வரும், இளைப்பால கிடைக்கும். ரெண்டாவது அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹாவ் ஃபெய்த் உனக்கு இன் காட். கர்த்தர் மேலே விசுவாசம் வை. நீ என்ன பார்க்காத, கர்த்தர் மேலே விசுவாசம் வை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தணும். நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுனா நீ எப்படி இருப்ப, இளைப்பால. மூணாவது அந்த 19 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி ஹாவ் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோட கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கப்பா, தேவனோட கூட ஐக்கியம் வச்சு. இந்த தேவனோட உள்ள ஐக்கியம் இருக்கணும் உனக்கு தனிப்பட்ட விதத்தில். ஷுட் ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற இந்த உறவு நீ வைத்துக்கணும்பா. அது என்ன பண்ணுவோன்னு இளைப்பால் நேரோட கொண்டு போவோம். தேவனோடு உள்ள ஐக்கியமே இல்லாமல் வாழ்க்கையில் நீ எல்லாம் போய் அப்போ அவங்க அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டு எல்லா ஃப்ரெண்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபோட்டோவோடு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். நீ எல்லாரோட ஐக்கியம் வச்சுக்கணும், உன் வாழ்க்கை என்ன கிடைக்காது, இளைப்பாறலே கிடைக்காது. உன் வாழ்க்கையில் நீ நல்லா இளைப்பாறாக இருக்கணும். நீ கர்த்தரை உயர்த்திட்டே போகணும். கர்த்தர் உன் வாழ்க்கையில் வர எல்லா உபத்திர நேரத்துலேயும் கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை கடைசியாக வாக்கு பண்ண அந்த இளைப்பாறுதலை கொண்டு போகிறதுக்கு ஒரே வழி யாருன்னா இயேசு தான். அதனால் உன் ஐக்கியம் என்ன, யூ ஷுட் ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்தணும். அப்போ என்ன நடக்கணும்னா, நீங்கள் 18 வாசிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் 18, 21, 22, 23 காட் ஃபுல்ஃபில்ட் வாட் ஹி ஹேட் அனௌன்ஸ். தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்தார். ஆண்டவர் சொன்னார், யார் மூலியமா சொன்னார், திருக்கதரிசி மூலியமா சொன்னார். அந்த சொன்னப்பட்ட வசனம் இல்லை, ஆண்டவர் யார் மூலியமா சொன்னார், கர்த்தர் தாமே அவர் சாமுவேல் மூலியமாக சொன்னார், மோசே மூலியமாக சொன்னார். கர்த்தர் வாக்கு பண்ணார் ஆபிரகாமோடும் ஈசாக்கோட யாக்கோட, அதை என்ன பண்ணாராம் கர்த்தர் நிறைவேற்றினான். அப்போது 26, 27 ஆப்பர்ச்சுனிட்டி டு பி பிளஸ்ட். நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு. அந்த 26, 27 மாத்திரம் வாசிப்போமா.
26 27 அப்போஸ்தலர் 3 26 25 26 வாசிமா. நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்துக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி தம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். பாருங்க, ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்கள் ஒரே ப்ராஸ்பரேட் செய்தியாக இருக்கு. நான் கூட ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதமான செய்தி தான். இந்த மாதம்தான் ஆசீர்வாதமான செய்தி எடுக்கல, ஆசீர்வாதன்ற வார்த்தை எடுக்கல. அண்டார் எனக்கே போர் அடிச்சுப்பா, எவ்வளோ ஆசீர்வாதத்தை தேடி 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 உங்களை எப்படி ஆசீர்வாதம்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்ன ஒரே செழிப்பாகவே பேசுகிறாரு, செழிப்பாகவே பேசுகிறாருன்னா இப்போ ஆசீர்வாதம் இயேசு வந்தது எதுக்கு? அங்கே வசனம் சொல்றதுல எல்லாத்தையும் நீக்கி நம்முடைய 26 சொல்லுவோம், எல்லாம் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. இப்போ இயேசு எல்லாத்தையும் விலக்குவார். பாவத்தை விளக்குறார், சாபத்தை விளக்குறாரு, எல்லாம் இருளை விளக்குறாரு. அவர் உள்ள வந்தவொடனே நம்ம எப்படி ஆசீர்வதிக்கிறார். அவர் அதுதான் வந்தார். உலகத்தில் தேவன் எதுக்கு அமிச்சாரு? இழந்து போன எதுக்கு வந்தார்? ஆசீர்வதிப்பா. இன்னைக்கு பெந்தகோஸ்து மக்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு எல்லாம் கண்ணோடு பார்க்குறோம். ஆனால் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க. இலவசமாக பெற்றோம், இலவசமாக கொடுங்க, கர்த்தங்களை ஆசீர்வதிக்கிறாமே. இப்போது ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்தணும். அதை அப்பா நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா? என்னதான்? இயேசு தான் உன் வாழ்க்கையில். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும். நீங்கள் 3:23 சொல்லுங்க, அவர் இல்லாமல் அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்து. நீ இயேசு வாழ்க்கை இல்லைன்னா நீ அந்த இளைப்பாலே நீ உள்ள பிரவேசிக்க மாட்ட. வேற வழியே இல்லை. இன்னும் அழுத்தமா சொன்னீங்கன்னா 4 நீங்க 12 சொல்லலாம். அவரால் என்று வேதாம் ரட்சிப்புக்கு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழே மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டப்படவில்லை. இந்த நீங்க என்ன பண்ணா தைரியமா சொல்ல. அப்போ the purpose of Jesus coming to bring blessing to humanity. இயேசு வந்த நோக்கமே மனு குலத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஆமே, பாவத்தை நீக்கி சாபத்தை நீக்கி ஆசீர்வதிக்க முடியும். அதனாலதான் ஆண்டவரை தேடின ஆண்டவர்கிட்ட வந்தாங்களாம் எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தர் அவனை ஞானியா மாத்திருக்கு, கர்த்தர் அவனை ஆசீர்வாதமா மாத்திருக்கார், கர்த்தர் அவனை உயர்ந்த அடைகளில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக ஆசீர்வதிக்கிறார். அப்போ தெருள்னு பாடுவோம். என்ன பாடுவோம்? வருவாய் தருணம் இதுவே வல்ல ஆண்டவர் இயேசுவே. அதை வீட்டில் பாடுங்க. முதல்ல வருவாய் தருணம் இதுவே அப்படின்னு வீட்டில் பாடுங்க. புருஷனுக்கு பாடுங்கப்பா, இயேசுக்கிட்ட வாப்பா, வந்தேன்னா ஆசீர்வாதமாக இருப்பப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? வெளியே போய் பாடுங்க, ஊழியம் பண்ணுங்க, கர்த்தவங்களை ஆசீர்வாதமே. இந்த இடையில ஒரு பாட்டு பாடணுன்னு பார்த்தேன். என்ன பாடுங்க? இது லேசான உபத்திரம் கண்டு நீங்கள் பயப்படாதீங்க. முதல்ல சொன்னேன், கர்த்தர் நமக்கு இளைப்பாறு தரும் வரை அவர் ஓய மாட்டார். நம்ம என்ன செய்யணும்னா செய்ததை சொன்னதை செய்யணும், செய்ததை சொல்லணும். அப்போது என்ன வழி? தேடணும். அவர் கர்த்தரை தேடணும். ஒவ்வொரு நாளும் தேடி பாருங்க. இங்கே பெற்றுக்கொள்வீங்க. பெற்றுக்கொள்வதை நீங்கள் விவரிப்பீங்க. எப்படா இதெல்லாம் வந்தது, எப்படா? ஆனால் இந்த வார்த்தை வருதுங்க. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்தால் சொல்லிடுவேன். நான் அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த நேரத்தில் கொடை பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆண்டவர் எவனுமே கொடுக்குற தெய்வ கூறு அதெல்லாம் தர மாட்டாருங்க. கொடுக்கறத ஆசீர்வாதத்தை என்ற மாதிரி செய்து கொடுப்பார். ஆமே, அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை, அதை வேதனை கொண்டு மாட்டார். அதனால ஒரே நாள் அப்பா ஒருத்தன் வந்தான்ப்பா, பேகு ஃபுல்லாக வச்சுட்டு போனான்ப்பா. நானும் ஜோம் பண்ணுறேன், ஆண்டவரே யாராவது அனுப்புங்க, பேகாக வச்சுட்டு போகிறது, சீக்கிரமாக கட்டி எழுப்பிடுவோம். ஏன்னா தாமஸ் பாஸ்டர் சொன்னார், அந்த இடத்துல ஒருத்தர் பேக் கொடுத்துட்டு போனார், அந்த இடத்த வாங்கினேன். நல்லா ஆண்டவரே பேக அனுப்பமா, எவ்வளோ எங்கெங்கேயோ பேக் எடுத்து கொண்டு போய் கொட்டுறான், இங்கே கொண்டாந்து வைக்க சொல்லுங்க. பெரிய இந்த எண்ணிலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு சர்ச்சை கட்டி அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக இந்த சர்ச்சில் இந்த மெம்பர் தான் அப்படியே ஊழியம் செய்ய போகுது. ஆமே, அடுத்த ஜென்ரேஷன் இந்த இங்கே உட்காந்துருக்கு நீங்கள் தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்ய போகிறீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அடுத்த ஒன்று பேக் வைக்கணும்பா அப்படின்னா எந்த பேக் இது வரைக்கும் வரலைங்க. ஆமாம், நல்ல ஆனால் கர்த்தர் நல்லவர். ஆமே, அந்த பேக் வரதோ இல்லையோ கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் நடத்துவார். இது வரைக்கும் நம்ம நடத்தினார் போல் நம்ம தேடணும். தேடும் போது நம்ம என்ன பண்ணோம்? பெற்றுக்கொள்வோம்.
பெற்றுக்கொள்வதை விவரித்து சொல்லணும். அது ரெண்டாவதாக போகிற பாதை உபத்திரம், நம்ம இளைப்பாறு இருக்கு, ஆனால் இடையில நமக்கு உபத்திரம் வரும். அதுக்காக பின்வாங்கக்கூடாது, விழுந்து போகக்கூடாது. எப்பவுமே அதை விசுவாச அறிக்கையோடு செய்து கர்த்தர் நல்லவர் நல்லவர் என்ற இது லேசான, அது சீக்கிரத்தை நீங்கும், இது லேசான உபத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் உபத்திரப்படுத்துறவனு என்ன பண்ண வரான், அந்த உபத்திரத்தை அவங்ககிட்ட கொடுப்பாரு. அதனால் நீங்கள் கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏன்னா கர்த்தர் பார்க்கிறார். மூணாவதாக என்ன பண்ண, நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி, இயேசு தான் இளைப்பால் தருவார்ன்றதை பிரசங்கிக்கிறவரை ஒவ்வொருவரும் காணப்படும், ஒவ்வொருவரும் காணும். அதுக்கு நீங்கள் ஆராய்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஜெபித்து நீங்கள் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? 10:05 ஆயிடுச்சு, 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். ஓகேவா? பாடுவோமா? இது லேசான உபத்திரம். தெரியுமா அந்த பாட்டு? ஃபாதர் பெக்மன்ஸு பழைய பாட்டு தான். அது சீக்கிரத்தை நீங்கள் லேசான, சோர்ந்து போகாதே. இந்த வாரம் கடைசி, ஒரு அடுத்த வாரம் உங்களுக்கு கடைசி வாரம். ஸோ அதனால் இந்த வாரத்திலேயே நான் முடிச்சிடுறேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே,
உங்களுக்காக செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஓய மாட்டார், அவர் அமர்ந்திருக்க மாட்டார். ஓ ரிபா கபல தரவ ஷபபபபா. அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்கிறது செய்வார். ஆமென். உபத்திரப்படுத்துற பத்தி கவலைப்படாது, உபத்தை பாட்டு பயந்து போவாங்க, உபத்தை பாட்டு பின்வாங்க. கர்த்தரை தேடுங்க, நிலைத்து நின்று ஆலயத்தில் வந்துருங்க, இதயத்தை ஊற்றுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. உபத்திரப்படுத்துறவனை விட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. அவனுக்கு முன்பாக உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அந்த சத்துரு முன்பாக உனக்கு பந்தி இருக்கும். உனக்கு தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நன்மை கிருபை உன்னை பின்தொடரும். ஒரு அசகதல பதனம். பயப்படாது. இயேசு வந்ததுனாலதான் பிரசங்கம் பண்ணு, ஊழியம் பண்ணு, குடும்பத்துல பண்ண, கணவர் ஆதாயப்படுத்துங்க, மனைவி ஆதாயப்படுத்துங்க, பிள்ளையை ஆதாயப்படுத்துங்க, தகப்பனை ஆதாயப்படுத்துங்க, தாய் ஆதாயப்படுத்துங்க. சொல்லுங்க, நீ தேடுற இளையப்பாடு இயேசுதான், இயேசுதான், இயேசுதான் உன்னை ஆசீர்வதிக்கிற. அவர் அன்றி வேற யாருமே இல்லை. அவர் கொடுக்கிற சமாதானம் அவரை தந்து யாரும் இல்லை. ரட்சிப்பு அவரன்று யாரும் இல்லை. பரலோகம் அவருண்டு யாரும் இல்லை. கூட உன்னோடு இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற காலம் உன்னோடு இருக்கிற பெரியவர் அவரை போல இல்லை. இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கு, சொல்லிக்கொண்டே இருக்கு, சொல்லி சொல்லி வார்த்தை சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தும். அப்படியே அன்பு கிருபை இந்த குமார இயேசு நாமத்தில் நாங்கள் 8 மணி கூடி நேரம் முதல் நேரம் வரைக்கும் பாடல்கள் வழியாக எங்களோட பேசினீர். ஆராதனை மூலியமாக எங்களோடு இடைப்பட்டு அந்த கர்த்தாவே ஜெபத்தை கேட்டீர். வார்த்தை மூலியமாக எங்களோட பேசுகிறோம். நிச்சயமாக கர்த்தர் எங்கள் இளைப்பாற தருகிற தேவனம். கேட்ட வார்த்தைப்படியே நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆகட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திரியேக இயேசுவின் நாமத்தில் இப்போதே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் ஆண்டவரே அதை ஆசீர்வதிக்கிறார். தந்தை காணிக்க தசமனை ஆசீர்வதி இந்த வாரம் முழுவதும் கூட இருந்து நடத்தும், பாதுகாத்து எல்லாம் மகிழ்ச்சி புதிய கனமும் உமைக்கே செலுத்துகிறோம். பார்த்து கொண்டு இருக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்லது என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை சொல்லி, கர்த்தர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாத போங்க. கர்த்தர் ஏற்பாடு. இப்போ சண்டே கிளாஸ் இருக்கு. 10:15 கொடுத்துட்டேன்.